கருத்துக்களாக நுழைகிறோம். கீதையினுடைய முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். விஷாத என்றாலே துன்பத்தினுடைய தாக்கம், அவருடைய துயரங்கள் எல்லாம் வர்ணிப்பது என்று பொருள். மனிதனுக்கு துன்பங்கள் என்பது இயற்கையில் இல்லை என்று பார்த்தோம் இல்லைங்களா? இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. எப்போ வருது? இன்பத்தின் அளவுமுறை மாறி தூக்கின்ற போது உடம்பு தாங்கிறதில்ல துன்பம். அதனால் பெறக்கூடிய சொத்து பத்து பதவி இதில் வரக்கூடிய மாற்றங்களே துன்பம். ப்ரொமோஷன் கிடைச்சா சந்தோஷப்பட்டுக்கிறோம், சார்ஜ் ஷீட் கொடுத்தா சஸ்பெண்ட் பண்ணாக்க சந்தோஷம் வருமா? அப்போ வாழ்க்கையிலே ப்ரொமோஷன் வர்ற போது மகிழ்ச்சி, சஸ்பென்ஷன் வரும்போது துக்கம். அப்போ ரெண்டையும் சமமாக ஏற்றுக்கிறதுக்கு என்ன வேணுங்க? இறை ஞானம் வேண்டும், பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அப்போ மனதை சமநிலை வைத்து கொள்ளண்டா நமக்கு எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் சாதாரண மனிதன் தானே நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே அர்ஜுனன். அப்போ சாதாரண மனிதன் ஒரு சிறு நன்மை கிடைத்தாலும் கூட அதை பல மடங்கு பெருக்கி கொண்டு பார்க்குறோம். நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு 5 ரூபா காயின் காலை தட்டுப்படுது, குனிஞ்சு எடுத்துக்கிட்டோம். சரி பேசாமல் பேக்கெட்டில் போட்டு போக வேண்டியதானே வீட்டுக்கு நேரம், வரி நெடுக்கு பார்த்துக்கிட்டே போவோம். அப்போது ஏதோ எதேச்சும் ஒரு காயின் கிடந்தது, ஆனால் இன்னும் கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே போவோமா இல்லையா? அந்த காயின் தொலைஞ்சு போச்சு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள நம்மளுதான் போச்சு, யாருதான் போச்சு, ஆனால் அநியாயம் 5 ரூபா போச்சும்போ. இதுதான் மனிதனுடைய மனம். அப்போது மனிதனுடைய மனதை சரியாக துல்லியமாக படம் பிடித்து காட்டுவதுதான் அர்ஜுன விஷாத யோகம். அப்போ அர்ஜுனன் எப்படி உள்ளே வராமல் பார்க்கணும். மிக அருமையான காட்சிகளெல்லாம் அமைத்திருக்கிறார் வியாச பகவான். அர்ஜுனன் குருட்சேத்திர யுத்தம் தொடங்குது. 2 பக்கத்துலேயும் படைகள் எல்லாம் ரெடியாக இருக்குது, அணிவகுத்து நிற்கிது. இந்த பக்கத்தில் தேரில் கிருஷ்ண பரமாத்மா சாரதியாக உட்காந்துருக்கிறாரு. அர்ஜுனன் தேரில் விட்டிருக்கின்றான். மற்ற அனந்தம்பிகள்லாம் கூட இருக்கிறாங்க. அப்புறம் இவருக்கு துணையாக சொந்த பந்துக்கள், நண்பர்கள், 7 அக்ரோனி சேனையெல்லாம் இருக்குது. அதே போல் எதிர்த்தரப்பிலே துரியோதனன் நிற்கிறான். அவனுக்கு பக்க பலமாக இருக்கக்கூடிய பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், அஸ்வத்தாமன், இது போன்ற மகாரதர்களும் அவர்களுக்கு துணையாக 11 அக்ரோனி சேனையும் எல்லாம் அணிவகுத்து நிற்கிறது. இந்த காட்சியை முதலாக தொடங்குகின்ற போது சஞ்சயன் அவருக்கு ஒரு ஞான திருஷ்டி. எது ஞான திருஷ்டினா ESP தான், எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். குருட்சேத்திரத்தில் நடக்கூடிய யுத்தத்தை அஸ்தினாபுரத்தில் இருந்து கொண்டு ஞான பார்வையால் பார்த்து திருதராஷ்டிரனுக்கு அதை விளக்கி கொண்டிருக்கின்றான். அப்போது முதல் கேள்வி திருதராஷ்டிரன் கேட்குறான், யுத்தத்துக்கெல்லாம் தயாராக இருந்தாங்களே சஞ்சயா, என்ன நடந்துகிட்டு இருக்குது யுத்த காலத்தில் அப்படின்னு கேட்குறார். அப்போது சஞ்சயன் எல்லாத்தையும் விளக்குறான். முதல்ல யார் வராங்க பார்த்தீங்கன்னா ஆணவம் தான். ஏன்னா மனிதனுடைய மனம் என்பதே ஆணவத்தின் பிரதிநிதி. மைண்ட் இட் செல்ஃப் இஸ் நெகட்டிவ் ஃபோர்ஸ். அப்போது ஆணவத்தினால பெறக்கூடிய அனுபவங்கள் தானே மனநிலையில் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ துரியோதனன் சொல்கிறான், அவனுடைய பெரிய படையை பார்க்குற போது பிரமிப்பாக இருக்குது, இருந்தாலும் எதிரில் நிற்கக்கூடிய படை கொஞ்சம் சின்னது தான், இருந்தாலும் கூட நமக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கும், இருந்தாலும் பக்கத்து வீட்டில் ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நமக்கு நாமளே இன்னும் கார் வாங்காமல் இருக்கிறோம், இவன் அதுக்குள்ளே கார் வாங்கிட்டான் அப்படின்னு கொஞ்சம் எரியும் இல்லையா? அது மாதிரி இவன் பீஷ்மாச்சாரியட்டும் துரோணாச்சாரியிட்ட போய் பேசுகிறான். இத்தனை பேர் நம்ம படைவீரர்களாக இருக்கிறோம், இருந்தாலும் பாண்டவ சேனையை பார்த்தீங்களா அப்படின்னு அவனுடைய இதெல்லாம் 2 பக்கத்துள்ள நிலைமையெல்லாம் அந்த தடுமாற்றங்களை எல்லாம் அவனும் விளக்கி சொல்கிறான்.
அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் வரோம். அர்ஜுனன் அவனுக்கு சாதனை வரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா இறைவன் அல்லவா. இதுக்கு முன்னாடி குருட்சேத்திரம் பண்ணுறதா வேண்டாமான்னு டிஸ்கஷன் பண்ணுற போது எங்கே கிருஷ்ணனோ அங்கே வெற்றி, எங்கே தர்மமோ அங்கே வெற்றி என்றெல்லாம் சொல்லி தான் யுத்தத்துக்கு தைரியமாக சஜஸ்ட் பண்ணுறான் அர்ஜுனன். அப்போ எங்கே கிருஷ்ணனோ அங்கே வெற்றி தானே. அப்போது கிருஷ்ணன் இப்போ வந்து சாரதை உட்காந்துருக்காங்கல்ல, வெற்றி நம்மளுக்கு தானே, பேசாமல் போய் யுத்தம் பண்ண வேண்டியது தானே. இப்போ என்னாச்சுங்க, ஒரு தயக்கம் வந்து போச்சு. அந்த தயக்கத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த மனசை வந்து சாதாரண நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள். இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம், கொஞ்சம் வசதியான பார்ட்டி வச்சுங்களேன், பெரிய இலையாக போட்டுவாங்க. டிஃபன் இலையே போடுறது இல்லை, சாப்பாட்டு இலையே போட்டுருவாங்க. டிஃபனுக்கு ஒரு 15 ஐட்டம் நல்லா பரப்பிட்டாங்க. மனசாட்சி சொல்லுது, கண்டபடி எல்லாத்தையும் போட்டு உள்ள தள்ளி அள்ளிடாத, ஏற்கனவே எத்தனை நாள் வயிற்று வலி அஜீரணத்தை அவஸ்தைப்பட்டுருக்குறோம், இதெல்லாம் பார்த்தா நெய் இப்படி ஒழுகிட்டு இருக்குது, இந்த பக்கம் இது என்ன இப்படி எண்ணெய் போட்டு வச்சுருக்குறாங்க, இதெல்லாம் மசாலா வேறு அரைச்சி சிவப்பாக கிடக்குது, இதெல்லாம் கண்டபடி தின்னுறாதே அப்படிங்குது. மனசு சொல்லுது, அன்றைக்கி எதாவது கலந்துருப்பான் அன்றைக்கி, அதனால் அது அப்படியாச்சு, இது பெரிய வீட்டு சமாச்சாரம், ஒன்றும் கலக்க மாட்டாங்க, எல்லாம் கரெக்டாக தான் செஞ்சுருப்பாங்க, ஒன்றும் ஆகாது, இப்போ தின்னு தைரியமா அப்படிங்குது. மனசு எப்படி சொல்லுதுங்க, அத்தாரிட்டேட்டிவாக கட்டளை இடுகிறது. யாருக்கு? உடம்பு செல்களுக்கு கட்டளை இடுது. அந்த உடம்பு செல்லுக்கு கட்டளை இட்ட பிறகு அந்த கட்டளை நிறைவேற்றுறது யார்? உடம்புல உள்ள உயிர் தான். அந்த உயிருக்கு உள்ள இருக்கிறது யார்? இறைவனே தான். இந்த மனம் தனக்குள்ளாக என்கின்ற இறைவனுக்கு கட்டளை எடுக்கிறது, ஒன்று ஆகாது, நீ சாப்பிடு. ஆனால் இறைவன் என்ன பண்ணுவான், நீ சொன்னால் கேட்கா போகிற, உனக்கு சரியான இடத்துல வைக்கிறேன் பாரு ஆப்பு அப்படின்னு இவன் திங்கிறது எல்லாம் உள்ளே வாங்கிக்கும். வாங்கிட்டு அது கடமை தவறாது, தானே பழிவாங்க மாதிரிலாம் செய்யாது, ஜீரணிக்க முடிஞ்சதெல்லாம் ஜீரணம் பண்ணிடும், ஜீரணிக்க முடியாதெல்லாம் கொண்டு போய் ரத்தத்தில் ஏற்றி விட்டுரும். அது எல்டிலாம் மாறி வேறு ஏதாவது மாறி இவனுக்கு கொலஸ்ட்ரால் ஏற்றி அடப்பு வந்துடும். அடப்பு வந்ததுக்கப்புறம் டாக்டர் சொல்லுவார், 2-3 அடப்பு இருக்குதுங்க, ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டோம்னா சரியாக போச்சு, ஒரு 2 லட்சம் செலவு பண்ணிங்கன்னா சரியாக போகும்ன்ட்டு. இப்போ அறிவு கேட்குது, எப்படி நெய் பரவாயில்ல, எவ்வளோ தின்னுருப்ப. அப்போது இப்போ என்ன நினைப்பான், ஐயோ தெரியாமல் தின்னு போட்டேன், முதலே தெரிஞ்சிருந்து இதெல்லாம் சாப்பிடாம இருந்திருக்கலாம், எதுக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்ச அந்த மனுஷன், இந்த நாக்கு ருசியாக கொடுத்து போட்டு தெரியாமல் தின்னு போட்டு இவ்வளோ அவஸ்தைப்படுறோமே அப்படின்னு அந்த ஆப்பு கண்ட உடனே இவனுக்கு ஞானம் வந்துடும். அப்போது இந்த பட்டினத்தார் சொல்லுவார், இந்த மரம் இருக்கிறவங்க இந்த 2 பிளந்து இடையில ஆப்பு வச்சுருவாங்க. இது எந்த பக்கம் கால் வைக்கணும், வெளியே கால் வச்சு பிடுங்கினா பரவாயில்ல, அந்த 2க்கு உடையில உள்ள கால் வச்சுக்கிட்டு அந்த ஆப்பு அசைச்சு பிடுங்கிடும். ஆப்பு கொஞ்சம் லூஸான டப்பான்னு பிடிங்கிருமா, நச்சுக்குன்னு சிக்கிக்கும், எப்படி இருக்கும் கற்று, அது மாதிரி இவன் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு லபம் கற்றுவான். அப்போது அடிக்கடி கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் ஞானம் வரும். கோயிலுக்கு போகிறோம் நல்லது தான், கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கும் போகணும். யாரும் சொந்தக்காரங்க படுத்தா மட்டும் போகக்கூடாது. ஒரு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆஸ்பத்திரிக்கு போய் ஒவ்வொருத்தரும் பிற அவஸ்தை என்ன பார்த்தோம்னா நாம் இது மாதிரி படக்கூடாதுன்ற அறிவு கொஞ்சம் வந்துடும். அதனால தான் இங்கே வந்து ஆண்டவன் என்ன பண்ணுறாருன்னா, இறைவன் கிருஷ்ணா ரதத்தை செலுத்து, அதிகாரம் பாருங்க, ரதத்தை செலுத்து. அடுத்து என்ன சொல்கிறான், ரதத்தை 2 சேனைகளுக்கு இடையே கொண்டு போய் நிறுத்து. வார்த்தைகளை பாருங்க, யாரையும் மிரட்டுறான் இறைவன், வெறும் சாரதி கிடையாது, தெய்வத்தை இவன் கமெண்ட் பண்ணுறான், மனிதன் கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு. கிருஷ்ணாடே பார்த்தான், ஓஹோ இவ்வளோ வீரம் இருக்கா உனக்கு, சரி வா உனக்கு சரியான ஆப்பு வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி இவன் சொன்னது தேரை 2 சேனைகளுக்கு இடையே கொண்டு நிறுத்துன்னா. ஆனால் கிருஷ்ணன் எங்கே நிறுத்தினாருன்னா 2 சேனைகளுக்கு இடையிலே பீஷ்மாச்சாரியருக்கும் துரோணாச்சாரியருக்கும் முன்னாடி கொண்டு நிறுத்தினார். பாராம அவனை இப்போ பாரு, உங்கள் தாத்தாவை பாரு,
குரு பாரு பீஷ்ம துரோண பிரமுகத்தை என்ற வார்த்தையை போகிறாரு வியாச பகவான். அப்போ இவன் நிறுத்த சொன்னது பொதுவாக சொன்னான், கொண்டு போய் 2 சேனைக்கு இடையில நிறுத்து, யாரெல்லாம் என்னோட காண்டிபத்தினால அடிபட்டு சாகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, இவங்களை யாரோட நான் வந்து யுத்தம் பண்ணுறதுன்னு செலக்ட் பண்ணணும், அதனால் கொண்டு போய் நடுவில் நிறுத்துன்னு சொன்னாக்க இவர் ரொம்ப கள்ளத்தனமாக கொண்டு போய் கரெக்டாக ஒன்று நிப்பாட்டினார் தாத்தா முன்னாடி. பீஷ்மாச்சாரியார் பக்கத்தில் துரோணாச்சாரியர் அப்படியே பார்த்தான். இப்போ என்னாச்சுங்க, வீரம் அப்படியே திரும்புது. சில சமயங்களில் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனியன் செக்ரட்டரி ரொம்ப வீரவாசம் பேசுவார். நான் போய் இந்த மேனேஜர் உண்டையெல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் பாருன்னு சொல்லி மேனேஜர் கேபினுக்குள்ளே போன உடனேயே இப்படியே பிளேட் திருப்பி பேசி போட்டு வெளியே வந்து நமக்கு அப்படிம்பார் இல்லையா? அது மாதிரி இது வரைக்கும் வீராவேசம் பேசின அர்ஜுனன் பீஷ்மாச்சாரியர் துரோணாச்சாரிய முகத்தை பார்த்த உடனேயே அவனுக்குள்ளாக நன்றி உணர்வு பீரிடுகிறது. நமக்கு அனைத்து தனுர்வேதங்களையும் கற்றுக் கொடுத்த ஆசான், நம்முடைய குலத்துக்கு முதன்மையானவர் பீஷ்மாச்சாரியார், 4 தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியவர், இவங்க எல்லாம் கொன்னுட்டு இந்த ராஜ்யம் நமக்கு தேவையா என்று அவனுடைய மனம் சஞ்சலப்படுகிறது. அப்போ அந்த துக்கத்தை எல்லாம் வர்ணிக்கிறான் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில். கீதையை பற்றிய முகவரை கொடுக்கின்ற போது சித்பானந்தர் சொல்கிறாரு, மனிதனுடைய சரீரமே குருச்சேத்திரம், வேற எங்கேயோ இல்லை, ஒவ்வொரு மனிதனுடைய உடலே குருச்சேத்திரம். பாண்டவர்கள் என்பது இந்த மனிதனுக்குள்ளாக இருக்கின்ற நல்ல குணாம்சங்கள், இயல்புகள். கௌரவர்கள் என்பது கெட்ட இயல்பின் பிரதிநிதிகள். அந்த கௌரவுடைய தந்தை திருதராஷ்டிரன் என்பது அஞ்ஞான குருடனுக்கு பிள்ளைகளாக பிறந்தவர்கள் என்று பொருள். வெறும் பார்வை குருடன் அல்ல, அஞ்ஞான குருடன். எல்லா ஜீவர்களுக்குள்ளாகவும் சாரதியாக சர்வேஸ்வரன் மனத்தகத்து வீற்றிருக்கிறார் என்ற கருத்து இங்கே தான் சொல்லப்படுகிறது. அதை உணர்ந்து கொள்வதற்கு மனிதனுக்கு பயிற்சிகள் தேவை என்றும், அந்த பயிற்சிகளிலே ஆச்சாரம் அனுஷ்டானம் என்று தியரி அண்ட் பிராக்டிஸ் 2 வகை உண்டு என்றும், தியரியை மட்டும் தெரிந்து கொள்வது வெறும் வரட்டு வேதாந்தம் என்றும், அதை அனுபவமாக பெறுகின்ற போது அதுதான் பிரம்மஞானம் என்றும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பிரம்மஞானம் என்கின்ற இறை தத்துவத்தை சித்பானந்தர் சொல்கின்ற போது, ஜகத்தையும் ஜீவர்களையும் தாங்கியிருக்கும் பெரிய பொருளுக்கு பரம் என்று பெயர். இந்த பிரபஞ்சத்தையும் இதற்குள்ளாக வாழ்கின்ற கோடிக்கணக்கான ஜீவராசிகளையும் தாங்கியிருக்கும் பெரிய பொருளுக்கு பரம் என்று பெயர், இறைநிலை. அது பேரறிவும் பேராற்றலும் படைத்துள்ளது. மகரிஷி சொல்லக்கூடிய அதே கோட்பாட்டை தான் சித்பானந்தரும் சொல்லியிருக்கிறாரு. அது பேரறிவும் பேராற்றலும் படைத்துள்ளது. அதை விளக்குகின்ற மகான்கள் 3 வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கின்றார்கள்: துவைதம், விசிஷ்டாத்வைதம், அத்வைதம். இதை எப்படி நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, பகலிலே சாதாரண நம்முடைய வாழ்க்கை நிலைகளிலே எல்லா அனுபவங்களுமே 2 இருக்கும். பிடித்தது, பிடிக்காதது, நல்லது, கெட்டது, வேண்டியது, வேண்டாதது எல்லாம் 2 டைமென்ஷன்லேயே வந்துகிட்டு இருக்கும். துவைதம். உறக்கத்திலே கனவுகள் வரும். அந்த கனவோடு நம்ம லயமாகித்தான் இருப்போம். அப்போ அந்த கனவுக்கு எது அடிப்படை என்றால், நம்முடைய உடலும் உடலுக்குள்ளாக இருக்கின்ற மூளையும் மூளையிலே கசிக்கின்ற ஜீவாந்த சக்தியும். அப்போது உடல் மறந்த நிலையிலே கனவோடு லயமாக இருக்கிறோம். ஆனால் கனவு என்பது நிஜம் அல்ல. அப்போது இது விசிஷ்டாத்வைதம். அந்த கனவை தாண்டி ஒரு ஆழ்ந்த உறக்கம் வரும். அங்கே எந்த விதமான ஒரு உணர்வுகளும் இருக்காது. இறைவனுடைய அந்த பிரக்ஞ நிலை மட்டுமே உடலுக்குள்ளாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கும். இறைவனும் நாமும் ஒன்றாக இருக்கின்ற நிலை கனவை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு ஆழ்ந்த உறக்க நிலை. அது அத்வைதம் என்று அந்த அத்வைதத்தையும்
விசிஷ்டாத்வைதத்தையும் துவைதத்தையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே சித்பானந்தர் அந்த விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த தெய்வம் என்பது அறிவாக இருக்கிறது. அறிவில்லாத உயிர் இல்லை. அறிவை வளர்ப்பது வாழ்வின் நோக்கம். மகரிஷி சொல்லுவாங்க, தி ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ், அறிவின் பயணமே பிரபஞ்ச பரிணாமம் என்று சொல்லுவார்கள். இந்த நிலை அறிகின்ற போது மனிதனுக்குள்ள இருக்கின்ற ஆற்றல், அன்பு, அறிவு இது அனைத்தும் நிறைவு பெறுகின்ற போது, மேன்மை அடைகின்ற போது அந்த மனிதன் நிறை மனிதன் ஆகிறான். இந்த ஆற்றலும் அன்பும் அறிவும் குறைபடுகின்ற போது மனிதன் வாழ்க்கையிலே குறை மனிதன் ஆகிறான். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இது குறைவாகத்தான் இருக்கும். இந்த குறைவை முழுமையாக்க வேண்டும் என்றால் மனிதனுக்கு பிரம்ம ஞானம் வேண்டும், இறைநிலை அறிவு வேண்டும். அப்போ இறைநிலை அறிவு என்பது பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். மனம் எதிலையும் சலனப்படாது அமைதியாக இருக்கக்கூடிய நிலை. ஊருக்கு உழைத்துதல் யோகம், நலம் ஓங்கிடுமாறு வருந்துதல் யாகம், போருக்கு நின்றிடும் போதும் உள்ளம் பொங்குதல் இல்லாத அமைதி மெய்ஞானம் என்பார் பாரதியார். இந்த பாரதியாருடைய கூற்று இப்போ குருச்சேத்திர யுத்தத்தில் கிருஷ்ண பரமாத்மாவை வச்சு பாருங்கள். 2 சேனைகளுக்கு இடையில் ஒரு டென்ஷனான ஒரு நேரம் இல்லைங்களா? அர்ஜுனன் டென்ஷன் ஆகிட்டான். அந்த மனம் உணர்ச்சி வயப்பட்ட உடனேயே தன் இயல்பான நிலையிலிருந்து தவறிடுச்சு. எது சரி எது தவறு என்று கணிக்கின்ற திறம் என்பது போச்சு. ஆனால் கிருஷ்ண பரமாத்மா எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக சிரிச்சிட்ருக்கிறார். போருக்கு நின்றிடும் போதும் உள்ளம் பொங்குதல் இல்லாத அமைதி மெய்ஞானம். அந்த ஞானத்தை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும். அதனால் மனிதனை நிறை மனிதன் ஆக்குவது கீதையின் கோட்பாடு என்று சித்பானந்தர் குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் ஏன் இதையெல்லாம் நம்ம ஒப்பிட்டு சொல்கிறோம் என்றால், மகரிஷி அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஏற்கனவே பல மகான்கள் சொன்ன கருத்துக்கள் தான். என்ன அதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே மிக எளிமையாக நடைமுறை வாழ்க்கை அனுபவங்களோடு இணைத்து விஞ்ஞானத்தை அதில் அற்புதமாக கலந்து தத்துவ ஞானத்தை அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கொடுத்தது தான் மகரிஷியோடைய மிகப்பெரிய சிறப்பு என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஒப்பீடு, கம்பேரிசன் நம்ம சொல்கின்றோம். இப்போது யுத்த காலத்தில் ஒவ்வொரு மகாரதனுடைய தேர், அந்த தேருக்கு ஒரு தேர் கொடி என்று ஒன்று வச்சிருப்பாங்க. இங்கே அர்ஜுனன் என்பவன் ஒவ்வொரு மனிதனுடைய பிரதிநிதியாக உருவாக்கப்பட்டிருக்கிறான் என்று சித்பானந்தர் சொல்லியிருக்கிறார். மனிதன் என்பவன் மனதை மையமாக வைத்து இயங்குகின்ற இயற்கையின் பெருநிதி. மனம் என்பது எப்படி இருக்கும்? எப்போ எதையாவது தொங்கிட்டு இருக்கும் இல்லையா, குரங்கு மாதிரி. அர்ஜுனனுடைய தேர்கொடி குரங்கு. அப்போ வியாச பகவான் எப்படி காட்சிகளை அமைத்திருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்தோம்னா, தத்துவத்தை தெளிவாக உணர்ந்த அந்த மகான் தான் நமக்கு புரியாது என்பதற்காக அதை கதாபாத்திரங்கள் மூலமாகவும் சம்பவங்கள் மூலமாகவும் அதை கொடுத்திருக்கிறார். அந்த தத்துவார்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அதுக்கு பொருத்தமுடைய ஓமானங்களையும் பெயர்களையும் கதாபாத்திரங்களையும் அமைத்து கொடுத்திருக்கிறார். அப்போது அர்ஜுனன் என்பவன் ஒவ்வொரு மனிதனுடைய பிரதிநிதி என்ற ஒரு கோட்பாட்டை நாம் புரிந்து கொள்கின்ற போது, மனிதன் உடைய வாழ்க்கையே மனதை மையமாக வைத்து இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்கின்ற போது, இந்த மனம் என்பது எப்பவும் எதையாவது தொங்கிட்டு இருக்குமே தவிர பேசாமல் சும்மா ஒரு இடத்துல உட்காருன்னு சொன்னால் உட்காராது.
அதனால் அர்ஜுனுடைய தேர்கொடியில் இருக்கக்கூடிய சின்னம் என்பது குரங்கு என்று கொடுத்தாங்க. அந்த குரங்கு கொடியிலே அந்த தேரில் அமர்ந்திருக்கின்ற அர்ஜுனன், அவனுக்கு சார்ந்தே வரக்கூடியது கிருஷ்ண பரமாத்மா. குருச்சேத்திர யுத்தத்தை நடத்துவதா வேண்டாமா என்று ஒரு கலந்துரையாடல் பண்ணுகின்ற பொழுது, குருச்சேத்திர யுத்தத்தில் நம்முடைய பாட்டன்மார், நம்முடைய அண்ணன் தம்பிகள், சித்தப்பா பெரியப்பாக்கள், நண்பர்கள், உறவினர்கள், இப்படி எல்லாம் நமக்கு வேண்டியவங்களாகத்தான் வந்து நிற்கிறாங்க. யாரோட நம்முடைய வாழ்க்கை வந்து உறவுகளை வைத்து கொண்டு இன்பங்களையும் துன்பங்களையும் நம்ம பகிர்ந்து கொள்கின்றோமோ, அந்த உறவுகளே நமக்கு எதிராக இப்போ நின்று கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் கொன்று நாம் ஜெயம் பெறுகின்ற பொழுது நமக்கு என்ன மிச்சம் கிடைக்கும் என்று கேட்குறான். உண்மையிலேயே குருச்சேத்திர யுத்தம் முடிகின்ற போது எத்தனை பேர் மிச்சம்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் தான். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கலந்து கொண்ட யுத்தத்தில் மிச்சமானது வெறும் 10 பேர். இப்போ இந்த 10 பேர் சேர்ந்து இந்த வெற்றியை எப்படி கோலாகலமாக கொண்டாடலாம்? கல்யாணம் கூப்பிடுற எல்லாத்தையும் கூட்டம் வந்தால் தானே கல்யாணத்துக்கு போயிருமே. 2000 பேர் வருவாங்க, இது பார்த்துட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம். 10 பேர் வந்து உட்காந்து எப்படி இருக்கும்? அப்போது இந்த யுத்தத்தின் வெற்றியை கொண்டாடுவதற்கு மக்களே இல்லாத பொழுது, உறவுகள் இல்லாத பொழுது அந்த வெற்றிக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? அப்போது இவர்களை கொன்று அதனால் நாம் பெறுகின்ற வெற்றி என்பது எதுக்கு சமம் என்றும் தீர்க்கமாக சொல்கின்றான் அர்ஜுனன். அது இரத்த சோரை உண்பதற்கு சமம் என்கிறார். குரு என்பவர்கள் போற்றுதலுக்கும் மதிப்புக்குரியவர்கள். அவர்களை கொஞ்சம் குறைவாக நினைப்பதே பாவம். அப்படி இருக்கின்ற போது அவர்களை கொல்லுவது என்பது எவ்வளோ பெரிய பாவம் என்றெல்லாம் அர்ஜுனன் நீதிகளை பேசுகின்றான். இதெல்லாம் கேட்குற பொழுது நமக்கும் அர்ஜுனன் சொல்கிறது தப்புன்னா தோணுது, சரின்னு தான் தோணும். அதுக்கு மேலே சொல்கிறான், இந்த பாவத்தை நம்ம ஏன் செய்யணும் கிருஷ்ணா? இவங்க தான் அறிவுகட்டத்தனமாக வந்து நிற்கிறாங்க, யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு. நாம் அறிவிலே உயர்ந்தவர்கள் அல்லவா? நாம் ஏன் இதை செய்யாமல் பின்வாங்கி கொள்ளக்கூடாது? இன்னும் ஒருபடி மேலாக போய் சொல்கிறான், நான் யுத்தம் செய்ய மாட்டேன், காண்டிபத்தை தொடப்போவது இல்லை, இப்படி நிராயுத பாணியாக இப்படியே உட்காந்துக்கு போகிறேன். என்னையும் இந்த கௌரவர்கள் கொன்றாலும் பரவாயில்லை, எனக்கு அது மோட்சத்தை கொடுக்கும், புண்ணியத்தை கொடுக்கும். அதனால் இவர்களை கொன்று அந்த பாவத்தை செஞ்சு அதில் நான் வந்து வாழ்க்கை நடத்த விரும்பவில்லை என்று நீதி தர்மங்களை எல்லாம் எடுத்து விலாவரியாக பேசுகின்றான். இந்த பாவத்தை நினைக்கிற போது என்னெல்லாம் அவனுக்குள்ள மாற்றங்கள் வருகிறது என்பதை விளக்குகின்றான். கிருஷ்ணா, போர் புரிவதற்கு கூடியுள்ள உற்றாரை பார்த்து என் உறுப்புகள் சோர்வடைகின்றன. உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் ரொம்ப சோர்ந்து போகிறது. நாக்கு வரல்கிறது. என் உடலில் நடுக்கமும் மை சிலிப்பும் உண்டாகின்றன. கையிலிருந்து காடிமும் நழுவுகிறது. மேலெல்லாம் தோலெல்லாம் எரிகிறது, உடம்பெல்லாம் எரியுது. என்னால் நிற்க முடியல. கை கால் எல்லாமே வலுவிழந்து போச்சு. சிக்கன் குனியா வந்த மாதிரி நிற்க முடியல எனக்குன்றான். அது மட்டும் இல்லை, மனதிலே ஏகப்பட்ட குழப்பங்கள். அதில் சில தீய சகுனங்களையும் காண்கிறேன். எப்படி இந்த வீரபாண்டி கட்டமாக சொல்லுவாங்களே, வாழைத்தோப்பு அழிய கண்டேன், மல்லிகை தோட்டம் வாழ கண்டேன், அரைத்த மஞ்சள் பொங்கும் கறி போல போச்சு தப்பான்னெல்லாம் சொன்ன மாதிரி இங்கே சில தீய சகுனங்களை நான் பார்க்கிறேன். அதனால் இத்தனையும் நம்ம கண்ட பிறகு இந்த யுத்தத்தை தொடங்குவது, யுத்தத்தை நடத்துவது என்பது மிகப்பெரிய பாவம். அதனால் போரிலே சுற்றத்தாரை கொள்வதிலே நான் நன்மையை காணவில்லை. வெற்றியும் ராஜ்யத்தையும் இந்த இன்பங்களும் எனக்கு வேண்டாம் என்று அந்த காண்டிபத்தை கீழே போட்டுட்டு அர்ஜுனன்
பேசாமல் தீர்த்தத்தில் உட்காந்துரும், நான் யுத்தம் பண்ணலை அப்படின்னு. அதுக்கு மேலாக இதனால் இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கு என்னெல்லாம் துன்பங்கள் வரும் என்பதையும் ஒரு தீர்க்க தரிசனமாகவே சொல்லுகின்றான். குலம் அழிந்தால் என்றும் உள்ள குல தர்மங்கள் அழிகின்றன. எல்லாரும் யுத்தம் செத்து போயிடுறோம், அப்புறம் குலமாவது கோத்திரமாவது. அப்போ குல தர்மம் நாசமாகிறது. குல தர்மம் நாசமாகின்ற போது அதர்மம் சூழ்ந்து விடும். அதர்மம் மிகுந்தால் குல பெண்கள் கற்பிழக்கின்றனர். மாதர் கற்பிழக்கும் இடத்து வர்ண கலப்பு உண்டாகிறது. இப்போ இந்த வர்ண கலப்பு என்பது சாதாரண நேரத்துக்கு நம்ம பார்த்தோம், ஜாதி கலப்பு என்று நம்ம அர்த்தம் எடுத்துக்கொள்வோம். அப்படி அல்ல. இப்போ திருதராஷ்டிரன் அறிவின்படி செயல்படக்கூடிய பக்குவத்தை பெறவில்லை. அவன் அறிவு குருடாக இருக்கிறதுனால அவனுக்கு பெண் கேட்டு காந்தார் நாட்டுக்கு போய் முடிக்கிற பொழுது காந்தாரி இது மாதிரி வரன் வந்து கண் பார்வை இல்லை என்று கேள்விப்படுகிறான். வீட்டில் எல்லாரும் திருமணத்துக்கு நிச்சயமானதையும் தெரிந்து கொள்கின்றான். அப்போ இவங்க போய் செய்தியை வந்து காந்தாரிகிட்ட கேட்கறதுக்கு முன்னாலேயே காந்தாரி தன் இரு கண்களையும் கட்டி கொண்டு அதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறான். அப்போ நேற்றைக்கு சொன்னோம், என்ன அர்த்தம்? அறிவு குருடான ஒரு கணவனோட ஒரு பெண் வாழ்க்கை நடத்தினால் அந்த பெண்ணும் அறிவுகட்டத்தனமாக தான் இருக்கணும். அது கொஞ்சம் அறிவுபூர்வமாக இருந்ததுன்னு சொன்னாக்க கணவன் சொல்கின்ற கருத்துக்களுக்கெல்லாம் அது மாற்று கருத்து சொல்கின்ற போது குடும்பத்தில் குழப்பங்கள் வந்துவிடும். அதனால் குடும்பத்தில் அதை சரி செய்து கொண்டு போகணும் அப்படின்னாக்க யார் விட்டு கொடுக்கணும்? சாமிஜி குடும்ப அமைதியில் சொல்லுவார், விட்டு கொடுக்கின்ற பொறுப்பு யாருது என்றால் யாருக்கு அறிவு இருக்கிறதோ அவர்கள் விட்டு கொடுக்க வேண்டும். அப்போ பயிற்சியை செய்து ஞானம் பெற்று அறிவிலை மேன்மை அடைகின்ற நாம குடும்பத்தில் உள்ளவருடைய அந்த அகம்பாவத்திற்கு பொறுமையாக விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு போகணும். அப்போ தான் குடும்பத்தில் அமைதியை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லுவார். அப்போ இதே கோட்பாடு தான் அறிவிலே தெளிவில்லாத திருதராஷ்டிரருக்கு வாழ்க்கைப்படுகின்ற போது நான் மட்டும் அறிவுபூர்வமாக சிந்தனை செய்தேன் என்றால் குடும்பத்தில் பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும். அதனால் ஒத்துப்போவது தான், சகித்து கொண்டு போவது தான் வாழ்க்கை என்று இவனுக்கு தகுந்தாற்ப தன்னுடைய சிந்தனையை மறைத்து கொள்கிறாள், அறிவை கண்ணை கட்டி கொள்கிறாள் என்று பொருள். அப்போ என்னாச்சுங்க, அறிவிலே சிறந்த காந்தாரி அறிவிலே பக்குவம் அடையாத திருதராஷ்டிரனை திருமணம் செய்கின்ற போது கலப்பு ஏற்படுகிறது. ஒரு சத்திரனுக்கும் ஒரு பிராமண பெண்ணுக்கும் கலப்பு ஏற்படுகிறது. இதுதான் ஜாதி கலப்பு என்று பேர். அதனால் நாம் தெரிந்து கொண்ட வர்ணாச தர்மம் என்பதற்கும் உண்மையிலேயே சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய வர்ணாச தர்மம் என்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்பது உண்டு. அப்படி அந்த ஜாதி கலப்பு ஏற்படுவதற்கும் நம்ம காரணமாகி விடுவோம் என்று சொல்கிறான். அந்த கலப்பினால் குலத்தாருக்கு அதன் அழித்தாருக்கும் நரகமே ஏற்படுகிறது. அவருடைய பித்திருக்கள் அதனால் துன்பத்தை அனுபவிப்பார்கள். குல நாசம் செய்யும் வர்ண கலப்பை விளைவிக்கும் கேடுகளால் நிலைத்துள்ள ஜாதி தர்மங்களும் குல தர்மங்களும் நிலை குலைந்து போய்விடும் என்றால் நீதிகளை பற்றி மிக ஆழமாக பேசுகிறான். இப்போ கிருஷ்ண பரமாத்மா இதுவரைக்கும் வாயே திறக்கலை. கொண்டு போய் தேரை நிறுத்துன்னா நிறுத்திட்டார். நிறுத்திட்டு வாயை புலந்துக்கிட்டு பேசுறதையே கேட்டுட்ருக்கிறார். பரவாயில்லையே, நீ சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது. ஒன்றுமே பேசலை. பதில் சொல்லாமல் வெறுமனே புன்னகையோட அவன் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த காட்சி என்ன வாழ்க்கை நெறியை போதிக்கிறது அப்படின்னா, சாதாரணமாக நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்துக்குள்ளேயும் இது போன்ற அனுபவங்களை பெறலாம். நம்முடைய சொந்த பந்துக்கள் இடையிலேயும் இந்த அனுபவங்களை பெறலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, இந்த ஆறுதல் சொல்வதும் சொல்கிறோம் பாருங்க,
ரொம்ப மனசு குழப்பமாக இருந்தேன்னு சொன்னாக்கா மனசுக்கு ஒரு ஆறுதல் வேணும். ஆனால் அந்த ஆறுதல் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு ஆறுதல் தேவைப்படுகின்ற போது நாம் போய் அவங்களுக்கு அழகாக அட்வைஸ் பண்ணுவோம். அதே போல் ஒரு குழப்பம் நமக்கு வருகின்ற போது நம்முடைய ஆறுதல் சொல்லக்கூடிய திறமை அவங்ககிட்ட போயிடும். அப்போ நமக்கு நம்முடைய அறிவு பயன்படுவதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பயன்படுவது இல்லை. அப்போ மற்றவர்களுக்கு தேவைப்படுகின்ற போது ஆறுதல் சொல்லக்கூடிய திறமை நம்மிடத்தில் இருக்கிறது. நமக்கே ஆறுதல் தேவைப்படுகின்ற போது அது அடுத்தவங்ககிட்ட போயிடுது. அப்போது அந்த ஆறுதலை தேடுகின்ற பொழுதும் அந்த பிரச்சனையை உள்ளவாறு எடுத்து வெளிப்படையாக சொன்னால் தான் அதுக்கு ஒரு விடிவு சொல்லக்கூடியவர்கள் ஒரு தெளிந்த ஒரு கருத்தை நமக்கு சொல்ல முடியும். ஆனால் பொதுவாக நாமளும் சரி மற்றவங்களும் சரி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிரச்சனையை மனசுக்குள்ள அப்படியே போட்டு லேசாக மூடிக்குவோம். மூடி வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணும் பொழுது ஒரு பொதுவான கருத்தை சொல்லிக்கிட்டே பேசுமே தவிர, என் மனசில் இது பிரச்சனை இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு என்பதை நேரடியாக கேட்க மாட்டாங்க. அப்போது அப்படி உள்ளதெல்லாமே ஒரு மேலோட்டமான தீர்வை தேடுகின்ற மனோபாவம். சரணாகதி இங்கே ஆகிறது இல்லை. அதுக்கு மேலாக சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை எப்படி செய்யறது அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்ட அதுக்கு ஒரு பிரச்சனை தீர்வு என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்குற போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க செய்து வைத்திருக்கிற முடிவுக்கு ஒத்த மாதிரி நாம் சொல்லுவோமான்னு பார்ப்பாங்க. ஒரு தடவை தினசரி தொடர்ந்து மன்றத்துக்கு வரக்கூடிய அன்பர் தான், 4 அகத்தாய் முடித்து பிரம்மஞானத்துக்கு போக வேண்டிய அன்பர். சரி, தொடர்ந்து வர்றதுனால தத்துவத்தை தினமும் கேட்டு இருக்கிறதுனால நல்லா தெளிஞ்சிருக்கிறாருன்ட்டு நான் நம்புகிறோம் இல்லைங்களா? பிண்டம் வைக்கிறது சரியா தப்பான்னு ஒரு கேள்வியை கேட்டார். இயற்கையில் என்ன, ஒரு தாய் தந்தைக்கு அவர்கள் நம்மோட வாழ்கின்ற காலத்தில் அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் நாம நம்முடைய சக்திக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி பொறுப்பாக கவனிக்க வேண்டியது குழந்தையுடைய கடமை. இப்போ அவங்க காலம் ஆயிட்டாங்க. காலமான பிறகு அவங்களுக்கு என்ன நம்ம கொடுக்க முடியும்? என்ன கொடுக்க முடியுங்க? ஒன்றுமே கொடுக்க முடியாது. இங்கிருந்து ஏதாவது மேலே பார்சல் பண்ண முடியுமா? பிபிபி அனுப்ப முடியுமா? கொரியர் பார்சல் அனுப்ப முடியுமா மேலே? அப்போது நாம் இதுதான் தர்மம். தாய் தந்தையரை அவர்கள் உடலில் வாழ்கின்ற காலத்தில் நம்மள அக்கறையோட, பொறுப்போட, கடமை உணர்வோட, நன்றி உணர்வோட, நாம் எவ்வளவு நல்லவளாக இருந்தாலும் சரி மோசமாக இருந்தாலும் சரி இந்த தாய் தந்தை வயிற்றிலே தான் நாம் உதித்திருக்கிறோம். அந்த உணர்வோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் செய்யணும் என்று செய்வது தான் சரிப்பே தவிர, இருக்கிறவரை கவனித்தோ கவனிக்காமலேயோ விட்டு போட்டு செத்ததுக்கப்புறம் வருஷம் மாதம் திவசம் போட்டோம்னா யாருக்கு லாபம்? யாருக்கு லாபங்க? அவ்வளோதான். இதை சொன்ன அடுத்த நாள் மன்றத்துக்கு வர விட்டார். நம்ம அன்பர் வீட்டுக்கே போய் ஏனுங்க ஐயா நீங்கள் வரதில்லைன்னு கேட்டும் பார்த்துட்டாங்க. நீங்கள் ஏனுங்க நான் 32 வருஷம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் இது வேண்டாம்னு சொல்கிறீங்க. அப்போது அவ்வளோ ஸ்திரமாக இருந்ததுன்னா கேள்வி எங்கிட்ட கேட்டே இருக்க வேண்டாம். இல்லை நான் இப்படி 32 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க ஐயா, இது தொடர்ந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தா அவருடைய மனப்பக்குவத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கலாம். அப்போ ரெண்டுமே சொல்லாமல் ஒரு பொதுவான கருத்தை ஒரு நீதி தேடுவது போல ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுக்கு சரியான பதில் சொன்ன பிறகு அவருடைய ஏற்கனவே வைத்திருக்கிற கணிப்புக்கு அது மேட்ச் ஆகாததுனால எடுத்த முடிவு நட்டம் யாருக்கு? அவருக்கு தான். மன்றத்துக்கும் நட்டம் கிடையாது, எனக்கும் நட்டம் கிடையாது. அதுபோல் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள்ள ஒரு கருத்தை வச்சுக்குவாங்க, அதை நேரடியாக வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு ஒரு கதையை சொல்லி ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி இதுக்கு என்ன பண்ணுறான் தீர்வு மட்டும் கேட்பாங்க. நாம் சொல்லக்கூடிய பதில் நான் அவசப்பட்ட மாதிரி ஆகிடும்.
அதனால் கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணுறாரு, இவனுக்குள்ளே இருக்கின்ற அந்த அடிப்படையான துயரம் வெளிவரட்டும், அது வரைக்கும் பேசாமல் மௌனம் இருப்பது தான் சரி என்று, இதுபோல சமுதாயத்திலே நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கிறார். அதுதான் வியாச பகவானுடைய நோக்கம். அப்படி அர்ஜுன விஷாத யோகம் 47 ஸ்லோகங்களிலே அர்ஜுனன் தன்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த துயரங்களை எல்லாம், விசனங்களை எல்லாம் வர்ணிக்கின்றான். அப்போ இந்த துயரம் என்பது அர்ஜுனிடத்தில் ஏன் உருவாச்சு என்று ஒரு கேள்வி எழுப்பி பார்க்கணும். யுத்தம் செய்வது அவனுக்கு பயம் கிடையாது, யுத்தம் செய்வது அவனுக்கு புதிதும் கிடையாது. அப்போ என்ன காரணத்துக்காக அவனுக்குள்ள அந்த குழப்பம் வந்தது என்று ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தா தான் இதுக்குள்ளே இருக்கின்ற மனோபாகங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ யுத்தம் என்பது நேற்றுக்கு சொன்னோம், குருச்சேத்திரம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக நடைபெறுகின்ற அறிவுக்கும் மனதுக்கும் நடக்கின்ற ஒரு யுத்தமே. தெய்வத்தன்மைக்கும் அரக்கத்தன்மைக்கும் இடையிலே நடக்கக்கூடிய யுத்தமே. விளக்கத்திற்கும் பழக்கத்திற்கும் இடையிலே நடக்கக்கூடிய யுத்தமே. அப்போ இந்த குருச்சேத்திர யுத்தத்தில் பழக்கத்தை வெல்லுவதற்காக விளக்கம் போராடுகிறது. அப்போ இந்த ரெண்டையும் நடத்துறது யார் என்று பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனமே அதுக்கு ஊடகமாக இருந்து பயன்படுகிறது. அகத்தாய் பயிற்சி செய்கிறோம், யார் செய்கிறாங்க? மனம்தான். அப்போ மனதை கொண்டே மனதை ஆராய்கின்றோம். அப்போ நம்முடைய செயலை சீர்தூக்கி பார்க்கறதுக்கு இயல்பான ஃப்ரீக்குவன்சியில் மனம் நான் செஞ்சதெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி போடும். அதனால் அந்த மனதுடைய இன்னொரு பரிணாமத்தை உருவாக்குகிறோம். அதுக்கு தான் தியானம் செய்கிறோம். அப்போது ஒரு அரை மணி நேரம் துரிதம் செய்கின்ற போது நம்முடைய மனம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அமைதி நிலையிலே மனசாட்சி என்று இன்னொரு பரிமாணத்தை எடுக்கிறது, நீதிபதி ஸ்தானம். அப்போ நம்முடைய மனம் அந்த நீதிபதி ஸ்தானத்துக்கு வருகின்ற போது தன்னுடைய தவறுகளையும் தன்னுடைய வெற்றிகளையும் அந்த மனம் தீர்க்கமாக அலசுகிறது. இதுதான் அகத்தாய்வு. அப்போது இந்த மனமே ஏற்கனவே செய்த தவறுகளை அங்கீகரித்து கொண்டு இந்த மனமே அறிவியல் இன்னொரு பரிணாமத்தை எடுத்து தன்னுடைய தவறுகளை தன்னுடைய வெற்றிகளை அது சீர்தூக்கி பார்க்கிறது. இதுதான் செல்ஃப் அனலைசிஸ். அப்போது நம்முடைய நல்லது கெட்டதுகளை நம்முடைய அறிவே மனம் என்ற இயக்கத்தில் நின்று அது சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மனம் அந்த அகத்தாய்வுக்கு இடம் கொடுத்தா தானே ஆகும். இல்லை அதெல்லாம் அங்கே கிடையாது, நான் எப்பவும் கரெக்ட், அவங்க தான் சரியில்லை, அவங்க தான் மாற்றிக்கணும், என்கிட்ட மாற்றிக்க ஒன்றுமே கிடையாது, என்ன மாதிரி யோகி உலகத்தில் யாருமே கிடையாது அப்படி முடிவெடுத்து விட்டால் எப்படி அங்கே அகத்தாய் செய்ய முடியும்? அப்போது இந்த மனம் இயல்பாக என்ன பண்ணுது அப்படின்னா, மனம் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருப்பது இல்லை. அதனால் அகத்தாய்வு செய்கின்ற போது அது எப்படி நம்மால் இதெல்லாம் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாகவும் இதெல்லாம் விட்டுட்டோம்னாக்கா இந்த உலகத்தில் நம்ம பல இன்பங்களையும் வாழ்க்கை மேன்மைகளையும் இழந்து விடுவோமோ என்ற பயத்தின் காரணமாகவும் அது அந்த அகத்தாய்வு என்கின்ற நிகழ்ச்சிக்கே வருவதற்கு தயங்குகிறது. அதனால் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் அந்த அகத்தாய்வு செய்வதற்கு மனம் பயப்படுகிறது. அப்படியே செய்தாலும் அது வெற்றியடைகின்ற வரைக்கும் அது ஸ்திரமாக நிற்குதான். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரத்தன்மை இருக்கிறது இல்லை. அப்போ அந்த ஸ்திரத்தன்மை எப்படி இருக்கிறது இல்லை அப்படின்னா, ஒரு மகானிடத்தில் ஒரு அன்பர் வரார், ஒரு குடும்பஸ்தர். சாமிஜி, எனக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போச்சு, ஏற்கனவே 30 வருஷம் குடும்பத்திலேருந்து வாழ்க்கை நடத்தியாச்சு, இனிமே அந்த குடும்ப வாழ்க்கையெல்லாம் வெறுத்து விட்டுட்டு இங்கே ஆசிரமத்தில் இருந்து நான் சன்னியாசம் வாங்கிக்க விரும்புகிறேன், ஆனால் எனக்கு தீட்சை கொடுத்து உபதேசம் பண்ணுங்க என்று கேட்டேன். அந்த மகன் பார்த்தார், இப்போ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்த்த மாதிரி பார்த்தார். சரிப்பா, அந்த குடிசை இருக்குல்ல அங்கே தங்கிக்கோ, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டார். சரின்னு சொல்லி அவன் குடிசையில் போய் தங்கிக்கிட்டான். 2-3 நாள் ஆச்சு. தினசரி அந்த மகான் அப்படியே அந்த வாக்கிங் போகிற போது அந்த குடிசையில் பார்க்குறாரு. அந்த மனிதன் அபிநந்தன் பேர் வச்சுக்கலாம், அபிநந்தன் அங்கே உட்காந்துருக்கிறான்.
பேசாமல் இவர் பாட்டுக்கு போயிடுவார். ஒரு 2-3 நாள் கழித்த உடனேயே ஒரு நாய்க்குட்டி பக்கத்தில் உட்காந்துருந்தது. அபிநந்தா, ஏது இந்த நாய்க்குட்டி அப்படின்னு கேள்வி கேட்டார். சாமி, இது வீட்டில் வந்தபோது ரொம்ப பிரியம் என் மேலே, எப்படியோ மோப்பம் பிடிச்சிட்டு இங்கே வந்துச்சுங்க அப்படின்னு. ஓஹோ அப்படியா சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். மறுபடியும் 2 நாள் ஆச்சு. அபிநந்தன் நாய்க்குட்டி பக்கத்தில் சின்ன பையன் நின்று இருந்தான். அபிநந்தா, யார் இந்த சிறுவன் அப்படின்றாரு சாமிஜி. சாமிஜி, இந்த நாய்க்குட்டியை விட்டு இந்த பையன் இருக்க மாட்டான், எப்படியோ வழி கண்டுபிடிச்சு வந்துட்டான் சாமி அப்படின்னா. ஓஹோ அப்படி சிரிச்சுட்டே போயிட்டார். அப்புறம் 2-3 நாள் ஆச்சு. ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. அப்படின்னா, யார் இந்த பெண்மணி? என் மனைவி சாமி, இந்த பையனை விட்டுட்டு இருக்கவே மாட்டாங்க, எப்படி தெரியும் இவங்களும் வந்துட்டாங்க. இங்கே வா அப்படின்னு பக்கத்தில் கூப்பிட்டு, உன்னுடைய இருதயம் பாசத்திற்காகவே படைக்கப்பட்டது. சித்திர வதை என்பது நீ அதற்கு கொடுத்தே தீர வேண்டிய விலை. நீ போயிட்டு வா வீட்டுக்குன்னார். அதுபோல் பற்று என்பது நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பொருள் பற்று, மக்கள் பற்று, புற இன்பங்களிலே பற்று, இதெல்லாம் விட்டுட்ட மாதிரி ஒரு பாவனை இருக்கும். எனக்கு இது மேலே ஆசையே இல்லைன்ற மாதிரிலாம் கூட தோணும். ஆனால் அது எத்தனை நாளைக்கு நிற்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு லேசாக சலனம் வந்த உடனேயே எல்லாம் சரிஞ்சிடும். அப்போ மனிதனுடைய மனம் என்பது பந்தங்களுக்கும் பாசங்களுக்கும் பற்றுகளுக்கும் உட்பட்டது. ஏன்னா பல தலைமுறைகளாக இந்த மனம் பெற்ற அனுபவங்கள் எல்லாமே பொருள், புகழ், செல்வாக்கு, புறஞ்சின்பம் 4. அதனால் அதில் இருந்து இந்த மனம் விடுபடுவது என்பது அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது, அவ்வளோ லேசான விஷயம் கிடையாது. அதனால் இந்த மனதை மிக பிரம்ம பிரயத்தனம் எடுத்தால் தான் அதிலிருந்து நீக்க முடியுமே தவிர, இல்லைனா பற்றை நீக்குவது என்பது அவ்வளோ லேசான காரியம் கிடையாது. அப்போது அந்த பற்று என்ற தன்மையை நம்ம நீக்க முடியுமா? நீக்குவதற்கு அவசியம்தானான்னு பார்த்தீங்கன்னா, பற்றை நீக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, பற்று என்பது இல்லை என்றால் வாழ்க்கை செத்து போகும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ அந்த பற்று என்பது என்ன பண்ணணும்னு சொன்னால், தெய்வத்தின் மீது திருப்புன்றார் வள்ளுவர். அப்போ எந்த பற்றை நீ பொருள், புகழ், செல்வாக்கு, புலஞ்சின்பங்கள் என்று வாழ்க்கையில் சிக்க வைத்திருக்கிறாயோ, எந்த பற்று அதிலிருந்து உன்னை விடுவிக்க முடியாதபடி உன்னை சிறைப்படுத்தியிருக்கிறதோ, அதே பற்று என்கின்ற தன்மையை நீ இறைவனிடத்தில் திருப்புன்றார். பற்றுக பற்று அற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அப்போ இந்த லௌகிக வாழ்க்கையில் உள்ள பற்றுகளை நாம் விட வேண்டும் என்றால், இறைவனுடைய பற்றை நம்ம இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதை பற்றி கொண்டால் மட்டுமே மனிதன் லௌகிக வாழ்க்கை பற்றுகளை கொஞ்சம் படிப்படியாக விட முடியும் என்று வள்ளுவர் பிறந்து அற்புதமாக அந்த கவியை கொடுக்கிறார். அதனால் அந்த பற்று என்பது மனிதனிடத்தில் இருக்கின்ற போது அது ஆசையாகவும் பயமாகவும் மாறிவிடுகிறது. அதனால் பந்த பாசம், பற்று, ஆசை இவைகள் எல்லாம் எதிர்க்கிறதுக்கு மனம் தயங்குகிறது. அந்த தயக்கம் தான் இப்போ அர்ஜுனனை வாட்டுது. அதனால் இயல்பாக அவன் வீரன், சத்திரியன், அதுக்கு மேலே மகாரதன். அவனை அவ்வளோ சீக்கிரமாக ஜெயிக்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. அப்போ அவ்வளோ திறமையும் ஆற்றலும் இருந்தும் அவனை யுத்தம் செய்ய மாட்டேன், என் கடமையை நான் செய்ய மாட்டேன் என்று அதை தீர்க்கமாக உறுதியாக சாஸ்திரங்களை அடிக்கோடிட்டு சொல்லலாம். நாம் இது யுத்தத்தை தவிர்ப்பது தான் புத்திசாலித்தனம், அதுதான் புண்ணியம், நாம் யுத்தம் செய்வது பாவம் என்று யாருக்கு போதிக்கிறான்? தர்ம சாஸ்தாவுக்கே போதிக்கிறான். தர்மத்தின் தலைவனுக்கே தர்மத்தை போதிக்கிறான் அர்ஜுனன். எப்படி நம்முடைய மனம் நம்முடைய மனசாட்சிக்கு புத்தி சொல்கிறதோ, எப்படி நம்முடைய மனம் தன்னுடைய தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக மனசாட்சியை அடக்கி மேலே வருகிறதோ, அதே இயல்பை தான் இங்கே நமக்கு காட்சியாக காட்டுகிறாங்க வியாச பகவான். அதனால் அந்த மனிதனுடைய மன இயல்பை புரிந்து கொண்டால், மனித வாழ்க்கை என்பது இந்த மனம் என்ற இயக்கத்தை ஸ்திரப்படுத்தினால் அல்லாது சரியானவற்றை செய்ய முடியாது, தவறானவற்றை விளக்கவும் முடியாது. அதனால் மனிதனின் மனமாகிய அருகுண பதிவுகளை எதிர்க்க முடியாமல் தடுமாறுவது தான் அர்ஜுன விஷாதம்.
அர்ஜுனுடைய துயரங்கள், அவருடைய விசனங்கள். அப்போ இதெல்லாம் அருமையாக வர்ணிக்கின்றான் இந்த 1வது அத்தியாயத்தில். அது தொடர்ந்து அடுத்த நிலையில வருது. சாங்கிய யோகம் என்பது 2வது அத்தியாயம். அப்போ சாங்கிய யோகத்தில் வருகின்ற போது சாங்கியம் என்றால் கான்சியஸ்னஸ், உணர்வு, அறிவு, ஆன்மா. அப்போ அந்த சாங்கிய யோகத்துக்கு வருகின்ற பொழுது சில ஸ்லோகங்கள் வரைக்கும் அர்ஜுனுடைய அந்த விசனங்களே கவலைகளே தொடர்கிறது. இந்த 2வது அத்தியாயத்தினுடைய துவக்கத்தில் தான் வியாசபகவான் கொஞ்சம் வாயை திறக்கிறார். அர்ஜுனா, ஆரியனுக்கு அடாததும் ஸ்வர்க்கத்தை தடுப்பதும் புகழை போக்குவதுமான இந்த உள்ள சோர்வு இந்த நெருக்கடியான நேரத்தில் உனக்கு எங்கிருந்து வந்தது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எவ்வளோ வீரவாசமாக என்னை ரதத்தை செலுத்துன்னு சொன்ன, யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறேன்னு சொன்ன, யாரோட யுத்தம் புரிவது என்று நான் செலக்ட் பண்ணணும் என்று ரதத்தை கொண்டு வந்து 2 சேனைகளுக்கு இடையில நிறுத்த சொன்ன. இவ்வளவு தைரியமாக புறப்பட்ட நீ இப்போ எப்படி திடீர்னு இப்படி மாறின? இந்த குணம் ஆரியனுக்கு தகாதது என்கிறார். ஆரியன் என்றால் பிராமணன். அப்போ அர்ஜுனன் சத்திரனா பிராமணனா? இல்லையா? அப்போ பல இடங்களிலே கீதையிலே வர்ணாச தர்மம் என்பது மனிதனுடைய அறிவு நிலைகளையே தான் குறிப்பிடப்படுகிறது, தவிர ஜாதிகளை இல்லை. அதனால் ஆரியனுக்கு, ஏன்னா பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். அப்படி பிரம்மத்தை உணர்கின்ற போது எல்லாம் வல்ல இறைநிலையினுடைய இயக்கமே தான் எல்லாமே. வீட்டை விட்டு வெளியில் வந்தால் நாளும் நடக்கலாம், அந்த நாளும் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் நல்லா இருக்கலாம். உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? அந்த ஒருவன் நடத்தும் நாடகத்தை நிறுத்த முடியுமா? இல்லைங்களா? அப்போ யாராவது கேட்டுக்கிட்டால் அது நடக்குது. அப்போ இறை நீதி என்பது எந்த யுகங்களிலேயும் எந்த காலகட்டங்களிலேயும் எல்லா இயக்கத்திலேயும் எல்லா ஜீவன்களிலேயும் எல்லா மனிதர்களிலேயும் அது துல்லியமான இயக்க ஒழுங்காக இருந்து கொண்டு இயங்கிக் கொண்டே தான் இருக்குது. அப்போ அந்த இறை நீதியுடைய இயக்கத்திலே நானும் ஒரு அங்கம் என்பதை உணர்ந்தது தான் பிராமணன். பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். அப்போ இந்த மனம் என்பதை ஏன் பிராமணன் என்று இந்த வர்ணிக்கிறான்னு சொன்னால், இந்த மனம் எங்கே இந்த உடம்புக்குள்ளாக உற்பத்தி ஆகுது? ஒரு தாயுடைய கர்ப்பத்திலே கரு உருவாகிற பொழுது, நேற்று முந்தானத்தை சொன்னோம், அந்த கரு உருவாகின்ற பொழுது முதலாக பெறக்கூடிய அனுபவம் என்ன அப்படின்னா, ஒன்றும் அற்ற ஒரு சூன்ய நிலை. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்கின்ற போது அந்த உணர்வு அற்ற நிலை என்பது தான் அதனுடைய முதல் பதிவு, முதல் அனுபவம். அப்போ இந்த உடலிலே ஆன்மா இயங்க தொடங்குகின்ற போது அந்த ஆன்மாவிலே பெறுகின்ற முதல் அனுபவமே இறைஞானம். அப்போ அந்த இறை உணர்வு தான் இந்த மனிதனுடைய மனதுக்கு அடித்தளம். அதுதான் அதனுடைய முதல் பதிவே. அப்போ அது பிரம்மநிலை அல்லவா? வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலை மீது விழுந்த பெண்ணே. அப்போ அந்த தாயினுடைய கர்ப்பத்திற்குள்ளாக உடல் கட்டுகின்ற போது, ஆன்மா உருவாகின்ற போது, அந்த ஆன்மா பூர்ண பிரக்ஞை நிலையோடு தான் உருவாகிறது. அப்போ என்ன பிரக்ஞை இருக்குது அங்க? இந்த பிறவியாவது என் மூலமாகிய பரமாத்மாவோடு இணைந்து வாழ்க்கை நடத்துவேன் என்கின்ற உறுதி தான் அங்கே முதல் பதிவாக வருது. அப்போ பிராமணனாகத்தான் இந்த ஆன்மா தன் வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறது தாயுடைய கர்ப்பத்தில். அப்படி இருந்து அந்த ஆரியனுக்கு அடாத செயல் அல்லவா நீ இப்படி மாறி நிற்கிறது என்று கேட்கிறார். அப்போ ஆரியனுக்கு அடாததும் சொர்க்கத்தை தடுப்பதும். எப்படி சொர்க்கத்தை தடுக்குது? மனிதனுடைய மனம் என்கின்ற அந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா, தாயுடைய கர்ப்பத்திலே கரு உருவான பிறகு அந்த தாய் பெறுகின்ற அனைத்து உணர்ச்சி வயப்பட்ட அனுபவங்கள் எல்லாமே அந்த குழந்தைக்கு பிரதிபலிக்குது, எல்லாம் புதுப்பிக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு பிரசவம் ஆன பிறகு அந்த குழந்தை தேவை, பழக்கம், சூழ்நிலை காரணமாக என்னெல்லாம் அனுபவங்களை பெறுகிறதோ அது எல்லாமே அதனுடைய உள்ள இருக்கிற பதிவுகளிலே புதுப்பிக்கப்படுகிறது. அப்போ சமுதாயத்தில் ஒரு மனிதன் பெறக்கூடிய அனைத்து அனுபவங்களுமே
இந்த பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்கள் வயப்பட்ட வாழ்க்கையை தான் 99.4% தவிர இறை ஞானம் என்பது எங்கேயோ கொஞ்சம் தொட்டு கொடுப்பாங்க. அதனால மனிதனுடைய மனப்பதிவுகள் அத்தனையுமே இந்த லௌகிக வாழ்க்கை சார்ந்தே வருவதனால அங்கே நடுவு நிலை என்பது, ஆரியன் என்று சொல்லக்கூடிய பிரம்ம நிலை என்பது அங்கே இருக்கிறது இல்லை.